2024 வருஷம் இப்பதான் தொடங்குனது போல இருக்கு. அதுக்குள்ள 12 மாதங்களை கடந்து இந்த வருஷத்தின் கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம். இந்த நாட்கள்ல கொஞ்ச நேரம் தனிமையில அமைதியா நம்ம ஆராய்ந்து பார்த்து புது வருஷத்துக்குள்ள போறது நல்லா இருக்கும். அதுல இன்னைக்கு நாம பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்லலாமா? கவுண்டர் பிளெஸிங்ஸ்னு பாடல் இருக்கு. எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள்னு தமிழ்ல அந்த பாட்டு இருக்கும். தமிழ்ல எண்ணிப்பார் அப்படின்னு சொன்னா 1 2 3ன்னு கவுண்ட் பண்றதுன்னு அர்த்தம், நினைச்சு பாக்குறதுன்னு அர்த்தம். அதனால உட்காந்து ஒரு பேப்பர்ல இந்த வருஷத்துல நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை பட்டியல் போடுங்க. இன்னைக்கு வர உயிரோட இருக்கமே, அது நமது சுகம், பலன், சம்பளம் மாதிரி பொருளாதார நன்மைகள், நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சர்ச், வேலை செய்யற இடம் அல்லது படிக்கிற இடம், நமக்கு உதவி செய்தவங்க, தக்க ஆலோசனை சொன்னவங்க, புதிய வாய்ப்புகள், படிப்பு, வேலையில கிடைச்ச உயர்வு, ஜெபத்துக்கு கிடைச்ச பதில், இப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்காகவும் ஒவ்வொருத்தருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்கோர்ஸ் எதிர்பார்த்த எல்லாமே கிடைக்காம இருக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஆனாலும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்லி நிறைவான மனதோட புது வருஷத்துக்கு ஆயத்தப்படலாமே.